ரெட் வெஜிடபிள் கட்லெட். செய்யாத மரம் ஒன்று உயிர்ந்தது கீழே. வெல்கம் டு ஏ இன் ஷைனி. இன்னைக்கு நம்ம என்ன சமைக்கிறோம்னா வெஜிடபிள் பிரெட் கட்லெட். வெல்கம் டு சண்டே சமையல். நான் இன்னைக்கு சமைக்க போறது கர்ட் ஃப்ரைட் ரைஸ் வித் ஃபிங்கர் சீஸ். அதுக்கு ஃபர்ஸ்ட் குக்கர் வச்சிடலாம். ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு கேரட், கொஞ்சோண்டு பீஸ் இதெல்லாம் போட்டு ஒரு விசிலுக்கு வேக வச்சிடலாம். ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ குக்கர் லாக் பண்ணிட்டு நம்ம வந்து இதை ஸ்டீம் பண்ணலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு வேக வச்சிடலாம். ஆனியன், 2 கார்லிக், ஒரு கேப்சிகம் இதெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா வேற எந்த காயும் எங்க வீட்டுல இல்ல. உங்க வீட்டுல என்ன காய் இருக்கோ அது நீங்க சேர்த்துக்கோங்க. பிரெட்டை குட்டி குட்டியா கட் பண்ணிட்டு பிரெட் கிரம்ஸ் செஞ்சுக்கலாம். கேப்சிகம் குட்டி குட்டியா வெட்டிக்கலாம். பிரெட் கிரம்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் நம்ம ஆல்ரெடி ஸ்டீம் பண்ண ஸ்டார்ட் பண்ணது வந்து வெந்துருச்சு. அதை ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம். அப்புறம் பிரெட்டோட கார்னர்ஸ்லாம் கட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் ரெடி பண்ணி வச்சிருக்கோம் பிளேட்ல. இங்கே வந்து கேப்சிகம், ஆனியன், கார்லிக் இது மூணுத்தையும் ஃபைனாக சாப் பண்ணி வச்சிருக்கோம். எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாய் வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம சாப் பண்ணி வச்ச இந்த கார்லிக் இருக்குல்ல அது சேர்த்துக்கலாம். ஆனியன், கேப்சிகம் நல்லா வதக்கிடலாம். உப்பு இல்லாத பண்டம் குப்பைக்குன்னு சும்மாவா சொன்னாங்க? தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கணும்னா காய்கறிலாம் நல்லா வந்து கொஞ்சம் சீக்கிரமாவே வெந்துடும். நடுவில் 2 வாய்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. நான் என்னோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்திருக்கேன். நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் சமைக்கிறோம். வெங்காயம்லாம் பொரிஞ்சு நல்லா வெந்துருச்சு. இந்த பதம் வந்தோடனே ஆஃப் பண்ணிக்கோங்க கேஸ். நம்ம செய்யற சமையல் மனம் குணம் எல்லாம் நிறைந்து வாசனைக்கு மூக்கு வாயில ஜொல்ல ஊத்தணும். எல்லாமே வேக வச்சு மசிச்சு வச்சிருக்கோம். தனியா ஒரு பவுல்ல நம்ம வதக்கி வச்ச காய்கறி எல்லாம் சேர்த்துக்கலாம். மசிச்ச உருளைக்கிழங்கு, கேரட், வேக வச்ச பீஸ். இது கூடவே கொஞ்சம் சால்ட், பெப்பர், கொஞ்சோண்டு கரம் மசாலா போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ரெட் சில்லி, இது கலருக்காக தான் போடுறோம், வேணாலும் அவாய்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் பிரெட் கிரம்ஸ். ஓகே, எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸ்டஃபிங் ரெடி பண்ணிட்டோம். பவுல் எடுத்து 2 முட்டை உடைச்சி ஊற்றிக்கலாம். முட்டையை நல்லா விஸ்க் பண்ணிடலாம். நல்லா பிரெட் வந்து தண்ணியில் நனைச்சி வச்சுட்டு உள்ள கொஞ்சோண்டு ஸ்டஃபிங் வச்சிடலாம். சீஸ் சேர்த்துக்கலாம். சீஸ் சேர்த்து நல்லா க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு மைதாவை நல்லா தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சிருக்கோம். பிரெட்டை க்ளோஸ் பண்ணோம்னா ஈஸியாக க்ளோஸ் ஆகிடும். இப்போ நம்ம பண்ண ப்ராசஸ்லேயே 4 பிரெட்டை பண்ணி வச்சுருக்கோம். ஒரு பீஸ் எடுத்துட்டு நல்லா முட்டையில் டிப் பண்ணி நல்லா பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணி விட்டுருங்க. தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அதே மாதிரி இந்த 3 பிரெட்டையும் முட்டையில் டிப் பண்ணி பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணிவிட்டு இங்கே தனியாக வச்சுக்கலாம். 4 பிரெட்டுமே நம்ம ரெடி பண்ணிட்டோம். இன்கேஸ் உங்களுக்கு நிறைய நேரம் டைம் இருந்துச்சுன்னா இதை ஒரு 1/2 hour ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எடுத்து பொரிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். என் ஃப்ரெண்டுக்கு ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ அவள் காஃபி போட போகிறா. காஃபி எப்படி போடுறதுன்னு பார்க்கலாமா? இங்கே பார்த்தீங்களா காஃபி பவுடர். இதில் வந்து 4 ஃப்ளேவர்ஸ் இருக்கும். ஆனால் 24 பேக்ஸ் இருக்கும். அது இருக்கு. அந்த 4 ஃப்ளேவர்ஸ் வந்து வெனிலா, ஹேசல்நட், பட்டர்ஸ்காட்ச், கிளாசிக். ஃப்ரெண்டு ஏற்கனவே குடிச்சிருப்பா. நான் நிறைய வாங்கி குடிச்சிருக்கேன். எது நல்லா இருக்கு? கிளாசிக், பட்டர்ஸ்காட்ச். கிளாசிக்கும் பட்டர்ஸ்காட்சும் நல்லா இருக்குன்னு சொல்கிறா. நீங்கள் இதை ட்ரை பண்ணீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதுதான் அந்த 4 ஃப்ளேவர்ஸ். ஓகே, நான் ஒன்று, என் ஃப்ரெண்டு ஒன்று குடிக்க போகிறோம். நீ என்ன குடிக்க போகிற லிஷா? கிளாசிக். நான் வந்து ஹேசல்நட் குடிக்க போகிறேன். பெவ்சிலா பிராண்ட்லேருந்து இந்த பேக்கெட்ஸ் வாங்கியிருக்கா. நம்ம எப்படி செய்யணும் அந்த ப்ராசஸ் கூட கொடுத்துருக்காங்க. ஹாட் காஃபிக்கு தனியாக ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க, கோல்ட் காஃபிக்கு தனியாக ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க. நாங்கள் வந்து ஹாட் காஃபி தான் குடிக்க போகிறோம். ஒரு கப்பில் வந்து
ஹேசல்நட் போட்டிருக்காங்க. பால் நல்லா பாயில் ஆயிடுச்சு. என் ஃப்ரெண்டுக்கு கிளாசிக் புலம்பிகிட்டே இருக்கா, அது வேற கொட்டி தொலைக்க மாட்டேங்குது அப்படின்னு. தேவையான அளவு சர்க்கரை. என்னோட ஹேசல்நட் பார்த்தீங்களா, ரெண்டுமே ஒரே கலரில் தான் இருக்குது. ஆனால் குடிக்கும் போது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். நாங்கள் போய் குடிச்சிட்டு வரோங்க. பாய். ஃபார்ச்சூன் ஆயில் யூஸ் பண்ணி பொரிக்க போகிறோம். எண்ணெய் ஊற்றிக்கலாம் தேவையான அளவு. எண்ணெய் நல்லா காயட்டும். கொஞ்சம் தூரமாகவே நின்றுக்கோங்க. கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு மேரினேட் பண்ணியிருக்கோம். இப்போ சூடான எண்ணெயில் நம்ம பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். நாங்கள் காஃபி குடிக்கிறதுலே எங்களால் இது கொஞ்சம் ஃபீலிங்ஸ் இருக்குது. பரவாயில்ல, நெக்ஸ்ட் வாட்டி போட சொல்ல நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் போட்டுடலாம். இப்போ ரெண்டாவது வாட்டி பொரிக்கும் போது பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. ஃபஸ்ட்டு பொரிச்சோம்ல, அதை வந்து விஸ்க் வச்சு கட் பண்ணிட்டான். இங்கே பாருங்கள், சீஸ்லாம் வந்து நல்லா மெல்ட் ஆகிட்டு வந்திருக்கு.